சுகம் ஆகாது என்று இருக்குமானால் வேதம் கிடையாது, மனிதர்களால் எழுதப்பட்டது, அவர்களுடைய அறிவை கொண்டு எழுதப்பட்டது. நியாயத்தோடு வாழ்ந்தால் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று அறிவிப்பது உள்ளமும், வேதம் உண்மையாக இருந்தால் இறைவனிடம் வந்திருந்தால் அதுவும். உள்ளத்தில் நியாயமாக வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான் இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை என்று இருக்கும் பொழுது, வெகுளியாக இருந்தால் வாழ முடியாது என்று இருக்குமானால் அது மனிதர்கள் கைப்பற்ற எழுதப்பட்டதாகவும் இறைவனிடம் வந்ததல்ல. நல்லவனாக இருந்தால் வாழ முடியாது என்று கூறக்கூடிய அந்த வார்த்தை அங்கே இருக்கும். பொய் பேச வேண்டாம் என்று இருக்கும்போது பொய் சொல்லாமல் எப்படி வாழ்க்கை முடியும், கொஞ்சம் பொய் பேசிக்கலாம் என்று உங்களுடைய வேதங்கள் இருக்குமானால் மனிதர்கள் என்று கைப்பற்றிருக்கின்றது என்ற பொருள். உள்ளத்தோடு இணைந்திருக்க வேண்டும் இந்த வேதம். இந்த குர்ஆனை பற்றி இறைவன் கூறும் பொழுது அத்தியாயம் 4:82 இது மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த மகத்தான படைப்பாளனிடமிருந்து வரவில்லை என்றால் உங்களுடைய உள்ளத்தோடு இது முரண்பட்டிருக்கும். நிச்சயமாக ஏகப்பட்ட முரண்பாடுகள் அங்கிருந்திருக்கும். உள்ளத்தோடு இணைந்திருக்கும் வரையில் நிச்சயமாக அது வேதம். உள்ளத்துக்கு முரண்பட்டு விட்டால் மனிதர்கள் கைப்பட எழுதியது. இது உங்களுக்கான ஒரு டெஸ்ட். நீங்கள் வேதத்தோடு வாழ விரும்புகின்றீர்களா, மனிதர்களுடைய அறிவோடு வாழ விரும்புகின்றீர்களா? வேதம் ஞானங்களாகும். ஞானம் படைக்கும் திறன் கொண்டது. ஒவ்வொரு நோயும் புதிதாக படைக்கப்படும். உங்களுடைய நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொரு உறுப்பும் புதிய உயிரோட்டத்துடன் படைக்கப்படும். எனவே நோய்கள் அடியும், அதனுடைய காலத்துணை சுருக்கப்பட்டுவிடும். எண்ணத்தின் மீது நீங்கள் உறுதியாக அமைந்துவிடுங்கள். அந்த எண்ணத்தை சிதைத்து உங்களுடைய அறிவை கொண்டு சிதைத்து நடக்காது என்று ஆக்கிக்கொண்டு எண்ணங்களின் மீது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிதைக்கப்பட்ட வாழ்க்கையை அமைக்காதீர்கள். ஒரே ஒரு எண்ணம் முழுமையாக, நான் சுகமாக வேண்டும், குணமாக வேண்டும். இந்த சுகமாக வேண்டும், குணமாக வேண்டும், இந்த இரண்டில் குணம் வேண்டுமா, சுகம் வேண்டுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும், குணம் பெற வாழ்த்துகின்றேன், குண நலம் அடையுங்கள், குணத்தின் காரணமாக சுகம் அடையுங்கள் என்று. குணம் சீர்படாமல் சுகம் கிடையாது. அந்த குணம் இறை குணத்தோடு இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் இறைவனுக்கு வழிபட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய குணாதிசயங்களை பெற்று நீங்கள் வாழ வேண்டும். அவனுடைய குணங்களில் ஒன்று, நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை அளிப்பவன் அவன், நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்களுக்கு வாழ்க்கை முழுமைக்கும் நம்பிக்கை அவசியமா இல்லையா? நம்பிக்கையில் தான் இன்றைய நாளைய வாழ்க்கையை அமைந்திருக்கின்றது. நாளைய வாழ்க்கை ஒருவேளை நன்மையாக அமையலாம், நல்லபடியாக விடியட்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் உங்களில் இருப்பதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு நாளும் நல்ல வாழ்க்கையாக விடிந்து கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணம் மட்டும் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதோ நரக வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கும், அல்லது நம்முடைய கதை முடிந்து போயிருக்கும். இந்த நேரம் நம்மை அறியாமலேயே 2 விஷயங்கள் உங்களுடைய உள்ளங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று, உள்ளத்தில் நான் என் இறைவன் எதனை எனக்கு அறிவிக்கின்றானோ அதனை என் மனம் ஏற்கும் பொழுது அந்த நேரத்தில் என் அறிவை கொண்டு அதனை நான் தீண்டிவிடவில்லை, முடியுமா முடியாதா என்று வேண்டும் என்று விரும்பிவிட்டேன். பரிபூர்ணமாக அது உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டுவிட்டது. அந்த ஒரு சனப்பொழுதில் நான் என்னையும் அறியாமல் வேண்டும் என்று விரும்பியதன் காரணமாக பிறகு என் அறிவை கொண்டு நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கின்றேன், முடியுமா முடியாதா என்று. அங்கு பரிபூர்ணமாக சுகம் அமைக்கப்பட்டுவிட்ட ஒன்றை நான் இப்பொழுது நோய்வாய்ப்படுத்துகின்றேன். எனக்கு நோய்கள் ஆரம்பமாகின்றன. மனிதர்களுடைய மருத்துவ அறிவை நீங்கள் நம்பும் பொழுது ஒவ்வொரு சுகமான எண்ணத்திற்கும் அது நடக்கவே நடக்காது, நீ செத்தே போவாய் என்று கூறக்கூடிய மருத்துவ அறிவு தான் ஒவ்வொரு நோய் சம்பந்தமாகவும். ஒரு காலம் இந்த நோய் உங்களை விட்டும் போகாது, குணமடையாது, சுகமாக மாட்டீர்கள். நீங்கள் உலகத்தில் எங்கு சென்றாலும் சரி சுகம் கிடைக்காது என்று எழுதி தரக்கூடியவர்கள் பெருமை கொண்ட இந்த மருத்துவ படிப்பை கொண்டு மனிதர்களை அலைக்கடிக்கும் இந்த மருத்துவர்கள். உங்களுக்கு தெரியாதது அல்ல, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இது சத்தியம் என்று உணரக்கூடியவர்கள். உங்களுடைய இறைவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் இந்த அறிவை உங்களுக்கு புகட்டி கொண்டிருப்பவனும் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தோடு இந்த பேச்சு கலப்பதன் காரணமாக அமைதியாக மனம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அறிவை நீக்குங்கள், மனிதர்களுடைய வழிமுறைகளை நீக்குங்கள். உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய நிலைமை உயர்ந்து விளங்கப் போகின்றதா இல்லையா? ஒரு மருத்துவ கூட்டம் இங்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா?
அது அவர்களுடைய உலக அடிப்படையிலான பிழைப்பு சம்பந்தப்பட்டது, எனவே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். டாக்டர்கள் ஒரு புறம், நோயாளிகள் இன்னொரு புறம், இந்த 2 பேரையும் வைத்துக்கொண்டு இந்த விஷயத்தை சொன்னால் யாருக்கு மனம் சுகமாக இருக்கும், யாருடைய மனம் அங்கலாய்க்கும்? யாருடைய மனம் அங்கலாய்க்கும்? டாக்டர்கள் நீங்கள் எல்லாம் நோயாளிகள். உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க என்ன ஆவாங்க? பகிரங்கமான விரோதியாக மாறுவாங்க. அத்தியாயம் 2 105வது வசனம். நீங்கள் எல்லாரும் வேதத்தை உடையவர்கள், டாக்டர்களும் வேதத்தை உடையவர்கள். நிச்சயமாக நாம் இயலாதவர்கள் என்று தெரிந்த பின்னரும் யாவற்றின் மீது ஆற்றல் மிக்க அந்த இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் என்று கூறும்பொழுது அவர்களும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தான். இருந்த போதிலும் இந்த உலகத்தினுடைய பொருள்கள் அதிகமாக தனக்கு வேண்டும் என்ற அந்த வேட்கையில் சத்தியத்தை அவர்கள் நிராகரிப்பார்கள். உங்கள் மீது உங்கள் இறைவனிடமிருந்து நன்மை இறக்கப்படுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். வேதத்தில் இருக்கக்கூடிய, வேதத்தை உடையவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான மக்கள் இந்த உலகத்தினுடைய பொருள்களை விரும்பக்கூடிய மக்கள், இறைவனோடு நீங்கள் முழுமையுமாக சார்ந்துவிட வேண்டும் என்ற அந்த ஒரு வார்த்தை கூறும் பொழுது தங்களுடைய தொழிலும் வருமானமும் பணமும் பாதிக்கப்படும் என்பதற்காக வேண்டி அந்த சத்தியத்தை நிராகரிப்பார்கள். உங்கள் இறைவனிடமிருந்து நேரடியாக உங்களுக்கு எந்த நன்மையும் வந்துவிடக்கூடாது என்பதில் குறியாக இருப்பவர்கள் பொருள் அடிப்படையில், உருவத்தின் அடிப்படையில், உருவ வழிபாட்டுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இறைவனிடம் குலத்திற்குரிய அந்த மாபெரும் ஆற்றல், ஞானமிக்க அந்த ஆற்றல், சத்தியத்தினுடைய ஒளி சுகமாக வாழ வேண்டும் என்பதை காட்டிடும். என் புறமிருந்து தான் நீங்கள் சுகம் கிடைக்கப்பெற வேண்டும் என்று விரும்பும் பொழுது பொருளின் அடிப்படையை கொண்டு இந்த சுகம்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், இறைவனிடமிருந்து கிடைக்காது என்று கூறும் பொழுது அவர்கள் இறைவனுடைய பகிரங்கமான விரோதிகளாக மாறுகின்றார்கள். நாம் அறிவை கொண்டு புகட்டப்பட்டதன் காரணமாக இவர்களிடம் இருக்கின்றது என்று நாம் அங்கு செல்வோம். உருவ வழிபாட்டுக்கு நாம் செல்ல ஆரம்பிக்கின்றோம். ஒவ்வொரு உருவமும் அழியும். அந்த அழிவை கொண்டிருக்கக்கூடிய படிப்பறிவு அழிவை கொடுக்கக்கூடிய அறிவு என்று தெரிந்த பின்னரும் மருத்துவ அறிவை நம்புவோம். அவர்களை தெய்வத்திற்கு இணையாக ஆக்கிக்கொண்டு நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் முன்பாக நாம் நிற்போம். இந்த வாழ்க்கையில் நாம் இதுவரையில் வாழ்ந்து வந்தோம். இனி அவ்விதமாக வாழக்கூடியவர்கள் இல்லை. ஒரு செகண்ட், ஒரு அணுவளவு நேரம் என் இறைவனுடைய வாக்குகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அதிலிருந்து நான் வாழக்கூடிய வாழ்க்கை பின்னர் என் அறிவை கொண்டும் மனிதர்களுடைய அறிவுறுத்துதலை கொண்டும் சும்மா இருந்தால் சரியாக போயிடாது, ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி பண்ணு என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுடைய தொந்தரவு தாங்காமலும் நாம் உலகத்தின் அடிப்படையில் இயங்க ஆரம்பிப்போம். அப்பொழுது நாம் அடையக்கூடிய கஷ்டங்கள் தான் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அநியாயங்களை தவிர இறைவன் உங்களுக்கு நன்மையைத்தான் நாடியிருக்கின்றான். இப்பொழுதும் அவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான். அவ்வப்பொழுது அந்த நன்மையை ஏற்று மன்னிப்பாக இறைவனை என்று கூறும் பொழுது உலகத்தின் அடிப்படையில், பொருள் அடிப்படையில், உருவ வழிபாட்டில் நான் மனிதர்களையும் அவருடைய வழிமுறைகளையும் பொருளின் அடிப்படையில் தான் என்னுடைய சுகம் இருக்கிறது என்று நான் விரும்பும் பொழுது உள்ளத்தின் வழிபாட்டிலிருந்து உருவ வழிபாட்டுக்கு வந்துவிட்டேன். அதனுடைய அழிவை நான் சந்திக்க வேண்டும். அந்த சந்திப்பு நிகழும் பொழுது நீங்கள் கொள்ளக்கூடிய பிரார்த்தனை ஒருபோதும் பலனளிக்காது. அனைவரும் வேதத்தை உடையவர்கள். அதன் காரணமாகத்தான் நாம் ஒருவரை நம்புகின்றோம். உங்கள்கிட்ட மட்டும் ஒரு வேதமே இல்லை, நல்ல குணமே கிடையாதுன்னு சொன்னால் ஒரு காலம் நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் வாழ முடியாது. சமுதாயம் நம்மை அப்புறப்படுத்தியிருக்கும். மகா கெட்ட மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அடியாட்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். புழுப்பூச்சிகளாக வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒவ்வொரு இடமும் வேதம் இருக்கின்றது. அந்த வேதத்தில் எந்த அளவுக்கு இறைவனுடைய ஞானங்கள் இருக்கின்றன, எந்த அளவுக்கு மனிதனுடைய அறிவு இருக்கின்றது, இதை கொண்டுதான் வித்தியாசம். நம்பிக்கை கொள்ளக்கூடியது, வாழ்வளிக்கக்கூடிய, உயிரளிக்கக்கூடிய இறைவனுடைய வாக்கு மறைவிலிருந்து உருவாக இருக்கின்றது. வெளிப்படையாக ஆக்கப்பட்ட பின்னர் அழியக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு பொருளும் அறிவு மிக பெரும் அழிவின் பாதை என்பதை எந்த குறைவும் இல்லாமல் உங்களுடைய உள்ளம் ஏற்க வேண்டும். எவ்வளவு தான் நீங்கள் படித்தாலும் புத்தக வடிவில் படிக்கும்பொழுது சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருந்தால் அது புத்தகம். அறிவை புகட்டி கற்பிப்பதாக ஒவ்வொரு பொருளையும் பற்றி விளக்கமாக வியாக்கியானமாக கூறி இதுதான் அறிவு, இப்படி நீங்கள் நடத்திக்கொள்ள வேண்டும், இதை உபயோகப்படுத்திக் கொண்டு இருக்கும் பொழுது அறிவு. அவை புத்தகம் அல்ல.
புது அகத்தை தோற்றுவிக்க வேண்டும். அது புது அகம் புத்தகம். அந்த அகத்தில் இறைவனுடைய ஒளி, ஞானங்கள், நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த பாதையில் என்னுடைய சிந்தனை செல்ல வேண்டும். ஒரு சிறு அளவு கூட நாம் சந்தேகப்படக்கூடாது. நாம் அனைவரும் வேதத்தை உடையவர்கள். நியாய உணர்வு இருக்குது, சுகம் வேண்டும் என்ற அந்த இறை பாக்கியமிக்க ஒரு எண்ணம் இருக்கின்றது. நம்மால் முடியாதது இறைவனுக்கு முடியும் என்ற அந்த எண்ணமும் இருக்கின்றது. பிரார்த்தனை ஒன்றுதான் எனக்கு ஒரே வழி என்று இறுதி காலங்களில் கூறக்கூடிய அளவுக்கு இன்னமும் அந்த இறைவனுடைய வாக்குகள் அங்கு இருக்கின்றன. உள்ளத்தின் பக்கம் திரும்புவதற்கான அந்த பாத்தியதை இருக்கின்றது. நியாயத்தோடு வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. மற்ற மனிதர்களுக்கு நயவஞ்சகமோ துரோகமோ செய்தால் நமக்கு அது விளையும் என்ற அந்த எண்ணமும் இருக்கின்றது. யார் இங்கு வேதத்தையுடையவர்கள் இல்லை. ஆனால் உலகத்தினுடைய பாதையில் பொருள் அடிப்படையில் வாழ்க்கை, பணம் அடிப்படையில் தான் வாழ்க்கை என்று நீங்கள் எண்ணும் பொழுதுதான் உங்களுடைய அந்த தர்மமும் நியாயங்களும் ஞானங்களும் சீரடி ஆரம்பிக்கின்றன. நம்பிக்கை கொள்ள வழி இல்லாமல் ஆகின்றது. இறைவனை நம்புகின்றோம் என்ற அந்த ஞானம் இருக்கின்றது. நம்பிக்கை கொள்ள வழி இல்லாத அளவுக்கு உங்களுடைய பெருமை, உலகத்தினுடைய படிப்பு மிஞ்சிவிட்டது. இறைவனுக்கு மேலாக இது இறைவனா, அவனுடைய ஞானங்களா, அல்லது மனிதர்களும் அவர்களுடைய அறிவுமா என்ற அளவுக்குத்தான் நாம் இறைவனை எதிர்கொள்கின்றோம். அவனிடம் திரும்பும் ஒவ்வொரு நேரமும் பிரார்த்தனையில் உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே கடும் போராட்டம், நீயா நானா என்று முழுமையாக பணிந்து நீ ஒருவன் போதும் என்ற அளவுக்கு அந்த பிரார்த்தனைகள் இல்லை. ஆகவே ஒவ்வொரு வேதத்தையுடையவர்களுக்கும் இறைவனிடமிருந்து நீங்கள் பிரார்த்தனை செய்வதன் காரணமாக எந்த நன்மையும் உங்களுக்கு உருவாவதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் டாக்டரை நம்புகிறேன், இறைவனை நம்புறீங்களான்னு கேட்டால் நான் ரொம்ப நம்புகிறேன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நம்புறீங்க? அவர் தாங்க எல்லாம், அதுக்கு மேலே என்னங்க இருக்குது? அந்த அளவுக்கு சத்தியம் பேசுகிறது. ஆனால் உண்மையில் டாக்டரை நம்பாமல் நான் இறைவனை நம்புகின்றேன். ஒரு லெவலுக்கு மேலே போகும்பொழுது டாக்டர்கிட்ட போய்த்தானே ஆகணுங்கிற அந்த மனிதர்களுடைய வழிமுறை அங்கு நிச்சயமாக அவர்களை பாதித்து கொண்டிருக்கின்றது என்பதை ஆரம்ப முதலாக உணர வேண்டும். என் இறைவனே, மனிதர்களுடைய போக்குகளின் பக்கம் நான் திரும்பிவிடாமல் என்னை பாதுகாத்துக்கள். உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். மனிதர்களுடைய வழிமுறையின் பக்கம் நான் சருகி விடாமல் என்னை பாதுகாத்துக்கள். உன் ஒருவனை தவிர கதி இல்லை என்று கும்பிட்ட பிறகு உன்னை விட ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் நான் வச்சுருக்கிறேன், என்னுடைய டாக்டர்கள் இருக்காங்கன்னு இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தை நாம் இறைவனுக்கு நேரடியாக நாம் சமர்ப்பிக்கின்றோம். இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதே உன்னால் முடியாவிட்டால் நான் டாக்டர்களை வைத்திருக்கின்றேன், உன்னை விட அதிகமாக நம்பக்கூடியவர்களை வைத்திருக்கின்றேன் என்று இருக்கும் பொழுது உங்களை உள்ளத்தை நிச்சயமாக நன்கறிந்தவன். பிரார்த்திக்கும் பொழுது பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவனால் முடியவில்லை என்றால் நாம் வேறு வழி பார்ப்போம் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொள்ளாமல் உங்களில் ஒருவரும் பிரார்த்திப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நேரடியாக இறைவனை சந்திக்கும் பொழுது, உள்ளத்தில் சந்திக்கும் பொழுது இவ்வளவு துரோகத்தையும் நயவஞ்சகத்தையும் வைத்துக்கொண்டு அவனை இழிவாக்கி கீழாக்கி அவன் உங்களை அறியாதவன் போன்றும் இன்னும் நாமே நம்மை அறியாமல் தான் இவ்விதமாக மனதை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இறைவன் உங்கள் தவறுகளை பொறுப்பவனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் இருக்கின்றான். இந்த வகையில் செய்த பிரார்த்தனைகளை மன்னித்து இப்பொழுது நம்மோடு அவன் இங்கு இணைத்திருக்கின்றான். இனியும் சரி, முழுமையாக நான் இறைவனை நம்பினேன் என்று கூறுவதற்கில்லை. என் இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அவனுக்கு துரோகமாக நான் அவனால் முடியாது போய்விட்டால் எனக்கு வழிமுறைகளையும் வைத்திருக்கின்றேன், மனிதர்கள் உதவுவார்கள் என்று அந்த வழிமுறை வைத்திருக்கின்றேன். என் இறைவனை தூய்மையாக்கி கொடு. உங்களுடைய பிரார்த்தனைகள் அவ்வளவுமே நயவஞ்சகமும் இறைவனுக்கு பகிரங்கமான துரோகமும் தான். இது நம்முடைய வழிமுறை. பிறகு இறைவன் என்னை கைவிட்டு விட்டான் என்று கூறுவோம். அங்கு நம்முடைய பாவங்கள் இரட்டிப்பாக மாற்றப்படுகின்றன. தங்களுக்கு தாங்களே அசிங்கம் செய்து கொண்டு பின்னர் இறைவனை இந்த பாதையில் கூப்பிட்டு உதவி செய்ய என்று, எனக்கு இரத்தம் குறைஞ்சிருச்சு, இறைவனே நீ உதவி செய்ய, எனக்கு இரத்தம் வேணும், இவன் சொல்கிறதை கேட்டுட்டு இந்த பாதையில் உயிரோட்டம் அங்கு இல்லை, இரத்தம் உருவாகவில்லை. உயிரை பாதுகாப்பவன் படைத்தவன் ஒருவன் தான், அந்த உயிருக்கு உயிரளிப்பவனும் அவன் ஒருவன் தான். இங்கு திரும்ப வேண்டும். என் இறைவனே, நான் மனிதர்களை நம்பி சீர்ந்து கொண்டிருக்கின்றேன், நீ காப்பாற்றுபவன், மனிதர்களை விட்டும் என்னை பாதுகாத்துக்கொள். மனிதர்களை நம்பியதன் காரணமாக நீ என்னை குற்றம் பிடித்துதால் விழாதிருப்பாயாக. அவனிடம் அந்தரங்கமாக நீங்கள் கேளுங்கள். அத்தியாயம் 7 வசனம் 55. அவனிடம் நீங்கள் அந்தரங்கமாக பணிவாக நீங்கள் கேளுங்கள், உள்ளத்தோடு உரையாடுங்கள். உங்களுடைய மனம் வெளிப்படையாக வந்துவிடக்கூடாது.
பெரும் அநியாயமாகவும் அலுச்சட்டியமாகவும் வெளிப்புறமாக வாய்களை திறந்து ஒரு பிரார்த்தனை மேற்கொள்ளாதீர்கள். ஊர் உலகம் கேட்கும் பொருட்டு. நீங்கள் அவனை நம்பியதன் காரணமாக உங்களுக்கு அவன் துரோகம் இழைத்து விட்டான் என்ற அளவுக்கு ஆகிவிடும். நீங்கள் வெளிப்படையாக பேசும் பொழுது அவன் என்னை கைவிட்டு விட்டான் என்ற அளவுக்கு இறைவனை நாம் பொய்ப்பிக்கக்கூடிய இந்த வகையில் நம்முடைய பிரார்த்தனைகளை அமைக்கக்கூடாது. வாயிலிருந்து ஒரு முணுமுணுப்பு சத்தம் வெளியே வரக்கூடாது. உங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால், என் இறைவனே, அந்தரங்கத்தில் நான் உன்னை அடைய வேண்டும். பணிவாகவும் என் வாயிலிருந்து ஒரு சத்தம் வரக்கூடாது. என் மனதிலிருந்து உள்ளத்தோடு இணைகின்றேன். இன்னும் அந்தரங்கமாக மனதிலிருந்து மூளைக்கு வரும்பொழுது வெளிப்படையாக வார்த்தைகளாக வந்துவிடும். உலகத்தினுடைய அறிவு மிகைத்து கொண்டிருக்கின்றது. தர்க்கம் ஏற்படுகின்றது உள்ளுக்குள், நம்பலாமா வேண்டாமா என்று. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது என்னை மன்னிப்பாயாக இறைவனே, மன்னிப்பாயாக. அந்த நேரத்தில் உள்ளத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவன் என்ற அந்த மன்னிப்பவனுடைய குணத்தின் மீது நீங்கள் முழுமையாக நம்பிக்கை கொள்ளுங்கள். வரம்பு மீறி நீங்கள் உங்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும், படு நயவஞ்சகமாக படு துரோகமாக நீங்கள் உங்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும், அவனுடைய கருணையின் மீதும் அவனுடைய அருளின் மீதும் அவனுடைய அன்பின் மீதும் அவனுடைய மன்னிப்பின் மீதும் நீங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அத்தியாயம் 39 35வது வசனம். நீங்கள் வரம்பு மீறி உங்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் இறைவனுடைய மன்னிப்பின் மீது அவனுடைய அந்த குணத்தின் ஒரு பகுதியின் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒருபோதும் நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். அந்த நேரத்திலும் மனிதர்கள் கேட்பார்கள், நீ உணவு பாவம் பண்ணியிருக்கிற அவனை மன்னிப்பான் என்று கேட்பாங்க. அப்படிப்பட்ட தரித்திரம் பிடித்த மக்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். மன்னிப்பவன் அவனுடைய குணம். பாதி மன்னிப்பவன் கால்வாசி மன்னிப்பவன் இல்லை. நீங்கள் மனம் என்ற ஒன்றில் இருந்து உள்ளத்தின் பக்கம் திரும்பும்பொழுது முழுமையாக ஆகிவிடுகின்றது. மனதில் வெளிப்படையான அறிவையும் வைத்துக்கொண்டு திரும்பும்பொழுது பிரார்த்தனை இல்லை, இணை வைப்பும் கூட இருக்கின்றது. அறிவு அழிவின் பாதை, உள்ளம் வாழ்வின் பாதை. ஒளிமயமான அந்த உள்ளத்தில் இறைவன் உங்களுக்காக அறிவிக்கூடிய ஒவ்வொன்றும் அரூபமானது. சுகம் வேண்டும், அரூபமானது. நியாயமாக வாடுங்கள், அரூபமானது. உண்மையை தேடுங்கள், உண்மை அரூபமானது. உங்களிடம் நீங்கள் கவலையோ உங்களுக்கிடையே நயவஞ்சகமோ கொள்ள வேண்டாம், அரூபமானது. எல்லாமே மறைவானது. தீமைகளிலிருந்தும் மறைவான தீமைகளிலிருந்து உங்களை பாதுகாப்பவன், வெளிப்படையான தீமைகளிலிருந்து உங்களை பாதுகாப்பவன், நீங்கள் செய்துவிட்ட வெளிப்படையான தவறுகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் உங்களை மீட்பவன், மன்னிப்பவன். இன்னும் மனதில் எனக்கு விரோதமாக வைத்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு என்னை நீங்கள் நம்பிக்கைக்கு உரியவனாக ஆக்கிக் கொள்ளாமல் சந்தேகத்தோடவே நீங்கள் பிரார்த்தனை மேற்கொள்கின்றீர்களே, அதனையும் நீங்கள் இப்படி நாம் இருக்கிறோமே அறிஞ்சாலே போதும் மன்னிக்கிறவன். எந்த சூழ்நிலையிலும் மன்னிப்பவனாக இருக்கின்றான். அந்தரங்கமாகவும் பணிவாகவும் உங்களுடைய பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். அது உள்ளத்தோடு இணைய வேண்டும். ஆர்ப்பாட்டமாக ஆர்ப்பரித்துவதமாக உங்களுடைய மூளையோடு இந்த மனதை இயக்கிக்கொண்டு அந்த பிரார்த்தனையை இறைவனுக்கு விரோதமாக பயனளிக்காதமாக இறைவனுடைய கோபத்தை ஏற்படுத்துவதமாக அப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது. உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஏற்றுக்கொண்டேன் இறைவனே, என்னை மன்னிப்பாயாக, அவ்வளவுதான். எனக்கு இதை செய்து கொடு என்று என்னிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு துயரத்தில் இருக்கும்போது இது வேண்டாம் என்று அறிவிப்போனே அவன்தான். அந்த அறிவிப்பு சத்தியமானதாக இருக்கும் பொழுது வேண்டுமா வேண்டாமா, வேண்டும், வேண்டுதல் முடிந்துவிட்டது. பிறகு உங்களுடைய பிரார்த்தனையானது, நான் உன்னை ஏற்றுக்கொண்ட பிறகு உனக்கு விரோதமாக என் மனம் என்னுடைய அறிவின் பாதையில் சென்று விடாமல் நீ என்னை பாதுகாத்துக்கொள் இறைவனே. ஒருபோதும் அறிவு உன்னுடைய ஞானங்களை மிகைக்கும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது. நான் உன்னை தவிர வேறு எந்த ஒரு சக்தியின் பக்கமும் நான் திரும்பக்கூடாது. மறைவான மாபெரும் ஆற்றல் மிக்கவன், உன்னை தவிர எனக்கு கதி கிடையாது என்று கும்பிடும்பொழுது மட்டும்தான் அல்லாஹ் என்ற பெயர் வருகின்றது. அல்லாஹ் என்பதனுடைய பொருள் உன்னை தவிர கதி கிடையாது, உனக்கு நிகராக எதுவும் கிடையாது. இது அல்லாஹ் என்பதனுடைய பொருள். இறைவனே, மன்னிப்பளிப்பவனே, உன்னை தவிர மன்னிப்பளிப்பவன் இல்லை என்று நம்முடைய உள்ளத்தில் முடிக்க வேண்டும். அவ்வாறு முடித்தால்தான் இறைவனுக்கு பதிலாக நாம் வேறு யாரை வைத்துக் கொண்டிருக்கோம் என்று நமக்கே அப்பொழுது தெரியும். இல்லை என்று கூறுகின்றோம், டாக்டர்களை மனதில் வைத்திருக்கின்றோம். இறைவனுக்கு விரோதமாக நமக்கும் அறியாத விதத்தில் போதையிலாகிவிட்டோம். நான் யார் என்பது தெரியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவனை நெருங்காதீர்கள் என்று இறைவன் கூறுகின்றான். சத்தியத்தை உணரக்கூடிய நிலையில் நெருங்குங்கள், அல்லது பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலையில் நெருங்குங்கள். இது வேண்டும் அது வேண்டும் என்று நெருங்க வேண்டாம். எது வேண்டும் என்பதை இறைவன் அறிவித்து விட்டான். அந்த மறைவான விஷயங்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்று தவிர எனக்கு வீடு வாசல் கால் பங்களா கொடு, ஒருபோதும் அது பிரார்த்தனை கிடையாது.
சுகமான வாழுமிடத்தை கொடு, இது பிரார்த்தனை. சுகம் என்பதற்கு பொருள் கிடையாது, வாழுமிடம் பொருள் கிடையாது. எங்கு நீங்கள் அமைய வேண்டும் என்று நீங்கள் அவனுக்கு அறிவிக்கவில்லை. வாழ்க்கை என்பதும் என்ன என்று தெரியாது. அது உயிர் வாழ்க்கை, மன வாழ்க்கை. அதிலிருந்து விளைவது தான் உங்களுடைய உடல் சம்பந்தமான வாழ்க்கை. நான் உடல் வாழ்க்கையின் பக்கம் திரும்பி வேண்டும் கேட்கின்றேன், சுகத்தை கொடு என்று இல்லை. மனதின் வாழ்க்கையின் பக்கம் திரும்புங்கள், அங்கு சுகத்தை கேடுங்கள். அங்கிருந்து விளையக்கூடியது தான் உங்களுடைய புது உயிரோட்டமும். எங்கு நோய்வாய்ப்பட்டிருக்கின்றீர்களோ அந்த நோய்கள் சுகமாவதும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து விளைவதாக, அவனுடைய வாக்கிலிருந்து உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்படும் பொழுது அங்கிருந்து விளையக்கூடியதாக இருக்கின்றது. இனிமேல் நமக்கு பூசாரிகள் கிடையாது. ஏனென்றால் நேரடியான தொடர்போடு இன்று நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள் சத்தியத்தை கொண்டு. இனிமேல் உங்களுடைய உள்ளம்தான் தெய்வ இல்லமாக இருக்கின்றதை தவிர இதை விட்டு வெளியேறும் பொழுது மாயைகளுக்குள் சிக்கிக்கொண்டோம். மனிதர்கள் கட்டிய கட்டிடங்களுக்குள் சென்று அங்கு பிரார்த்தித்தால் உங்களுக்கு எந்த பிரார்த்தனையும் கிடையாது. அங்குள்ள பிரார்த்தனை வெளிப்படையான வாய் வழியான பிரார்த்தனையாக இருக்கும். வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் பொழுது உள்ள பிரார்த்தனை மானசீகமாகவும் நெஞ்சார உளமாற நான் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அழகான ஒரு பிரார்த்தனையாக, ஒரு அடுகையுடன் கூடிய பிரார்த்தனையாக இருக்கும். இந்த பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரிக்கின்றான். கருணை மிக்கவன். எனக்கு நிகழக்கூடிய நிகழ்ந்துவிடும் என்ற அந்த அடுகை கிடையாது. நான் இவ்வளவு உனக்கு விரோதமாக நடந்தும் இப்பேற்பட்ட மன்னிப்பவன் இன்னமும் எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார் சுகமாக வேண்டும் என்று. அதற்காக நெஞ்சு நெகிழ்ந்து விடுகின்றது. அதன் காரணமாக அந்த அழுகை. இறைவன் இந்த பாவ மன்னிப்பும் பிரார்த்தனையையும் அந்தரங்கமானதும் அழகானதுமான பிரார்த்தனையை, நன்றி பெருக்கோடு கண்களில் நீர் வடிக்கூடிய அந்த பிரார்த்தனையை, பயத்தின் காரணமாக நீர் வடிவது அது கிடையாது. இறைவனை நம்பும் பொழுது அவன் நிச்சயமாக எனக்கு கொடுத்த வாக்குறுதி உண்மைதான். அந்த வாக்குறுதி அவன் மீறாதவன், வாக்கு மீறுபவன் என் இறைவன் இல்லை என்ற அந்த உறுதியை கொண்டு எப்பொழுது மனம் நெகிழ்கின்றதோ அந்த நிகழ்ச்சியான பிரார்த்தனை இறைவன் அங்கீகரிக்கின்றான். இனி நமக்கு மனிதர்களுடைய சகவாசம் கூடாது, அறிவு படைத்தவர்களுடைய சகவாசம் கூடாது, கல்வி அறிவு படைத்தவர்களுடைய சகவாசம் கூடாது. அழிவை கற்பிக்கக்கூடிய இந்த கல்வி ஆதாரங்களின் மீதும் நமக்கு எந்த விதமான ஒட்டோ உறவக்கூடாது. என் இறைவன் என்னை மன்னித்து ஞானங்களின் பக்கம் உயர்த்த வேண்டும். அவனுடைய அனுமதியை கொண்டு உளப்பூர்வமான சுகத்துடன் அந்த சுகத்திற்கு ஏற்றுக்கொண்ட காரணமாக உயிரோட்டம், அந்த உயிரோட்டத்திற்காக வேண்டி விளையேற்கக்கூடிய என் உள்ளும் புறமும் என்னுடைய சூழ்நிலைகளும் மாற வேண்டும். நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு எண்ணம் தான் கோடை வெயிலின் போது நீங்கள் மழை விரும்பினீர்கள், மழை வந்து கொண்டிருக்கின்றது. வானங்களும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன மனிதனுடைய அந்த சுத்தமான ஒரு எண்ணத்திற்காக வேண்டி. இது கோடை காலமாயிற்றே, மழை எப்படி வரும் என்று கேட்டிருந்தால் ஒரு பொட்டு தண்ணி விழுந்திருக்காது. அது ஒரு புறம் இருக்க மழை வேண்டும் என்று விரும்பியதற்கான இறைவன் கொடுத்ததை உங்களுக்கு இவ்வளவு அசௌகரியமாக இருக்கின்றது, இவ்வளவு வெக்கையாக இருக்கின்றது, இவ்வளவு கஷ்டப்படுகின்றீர்கள், மழை வேண்டும் தானே என்று கேட்கும் பொழுது மழை வேண்டும் என்றீர்கள். அது எப்படி நடக்கும் என்று கேட்கவில்லை. அதன் காரணமாக மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. இதே நேரம் நீங்கள் நியூஸை பார்ப்பீங்க, அது வெப்பச்சலனம், மழை கிடையாது. எவ்வளவு தூரத்திற்கு தன்னுடைய அறிவை மெச்சுபவர்களாக இருக்கின்றார்கள். இது மழை இல்லை, அப்போ என்ன, அது வெண்ணி தண்ணியாக வருது. வெப்பச்சலனத்தின் காரணமாக தண்ணி சூடாக இருக்குது. குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சி மழை நீங்கள் விரும்பினீங்க, அந்த விருப்பத்துக்கான மழை. இந்த மழைக்கும் பருவமழைக்கும் அந்த தண்ணி ட்ராப்புக்கு என்ன வித்தியாசம் சொல்லிட்டு அப்புறமா இது வெப்பச்சலனம், இது பருவமழைன்னு சொல்லணும் பார்ப்போம். கெட்ட மனிதனுடைய அறிவை அவ்வளவு தூரம் மழை எங்கே பெஞ்சிருக்குது, எப்போ நிற்கும்னு சொல்கிறத தவிர எப்போ வரும்னு சொல்ல தெரியுமா? இது கோடை காலம், கத்திரி வெயில் மண்டையை புழக்கும், 15 நாளைக்கு இருக்கும், அது வரைக்கும் போகாது. இந்த கோடை காலத்து கத்திரி வெயிலில் ஒவ்வொரு வருஷமும் இல்லைன்னு ஆக்கிட்டுக்கூடிய அந்த மாபெரும் வல்லமை மிக்க அல்லாஹ்வை நான் மறந்துவிட்டேன், அவனால் முடியும் என்பதை. உங்களுடைய அறிவு என்னும் குப்பையை கீழே இறக்காத வரையில் நிச்சயமாக இறைவனுடைய அருள் கைக்கும் வாய்க்கும் தான். அந்த அருள் உங்களுக்கு இயற்கை செல்வம் கொடுக்க வேண்டும் என்றால் கெட்ட மனித அறிவை நீக்கிக் கொள்ளுங்கள். வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு அறிவித்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கையில் அவ்வளவு அற்புதமான சுகங்களுடன், என்றுமே குறையாத மாபெரும் இறையாற்றுடன் ஞானமிக்க வாழ்க்கையை நீங்களும் உங்கள் குடும்பங்கள் சகிதமாக வம்சங்களும் ஒரு சமுதாயமாக உயர வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு முடிவடைகிறது.